இங்க ராகுல் காந்தி வந்து விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அங்க ஒரு தொடர்பு இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அங்க போக முடியும் அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப காங்கிரஸ் சொல்வதை விட தாவேக்கு அதிகம் பேச ஆரம்பிச்சாங்க. இதை உணர்ந்த திமுக நவம்பர் மாதமே வந்து ஒரு சிலரை அனுப்பி, தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி அங்க வந்து காங்கிரஸ் தலைமையிடம் பேசினாங்க. பேசினதன் விளைவாக தான் மூன்றாவது ஒரு கட்சி இருக்கு, அது எங்களை கூப்பிட்டே இருக்கு, அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கான எண்ணிக்கை அதிகரிச்சுக்கணும் அப்படின்றதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடா இருக்கே ஒழிய, அழைக்காத கட்சிகள்னு பார்த்தா இப்போதைக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக இந்த கட்சிகளை ஏன் அழைக்கலன்னா, பட் ஆனா தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்களே, அதுல இருந்து அவங்க இன்னும் பாடம் கத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பாடம் கத்துக்கல அப்படின்றதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சுவார்த்தை நமக்கு உணர்த்தும் செய்தி. கிரீஷ் சோடங்கர் என்னதான் சொல்றாரு, இதையே தான் வந்து முதல்வர் அவர்களும் கேட்டிருக்காங்க. அது காங்கிரஸுக்கும் புலப்படுற வாய்ப்பு இல்லை. நம்ம உதாரணம் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கோம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கோம். பல்வேறு கட்சிகளிடம் பேசுறோம், பல்வேறு ஈவன் காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் கூட பேசுறோம் எல்லாத்திலையும். ஆனா யாரும் இப்படியான ஒரு அப்சர்வேஷன் யாரும் கொடுக்கல. கோவால இருந்து அந்த கிரீஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறது வந்து வேப்பாதான் இருக்கு. திமுகவிடம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே காங்கிரஸ் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டதா? ஒருவேளை வந்து தாவேக்குடன் இணைந்து போட்டியிட்டால் எவ்வளவு தொகுதிகளை போட்டியிடுவீங்க, யாரெல்லாம் அதுல போட்டியிடுவா, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் அப்படின்றதுக்கு காங்கிரஸிடமே உண்மையாகவே பதில் இல்லை. காங்கிரஸ் அடம் பிடிக்குது, சரி 2 பேருக்கு ஒரு மிடில் பார்த்து வருவோம், நானும் விட்டு கொடுக்க இறங்குறேன் அப்படின்ற மாதிரி திமுக இறங்கி வந்து 30+ சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக எவ்வளவு இறங்கி வந்தாலும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் பிரபாகர் தமிழரசு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்கின்றது. புதிய அரசியல் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாட்டினாலும் கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை, அப்படியாக தான் திமுக கூட்டணி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணியில் முக்கியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில அந்த தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இன்றைய தினம் வரைக்கும் அது இழுத்தடிப்பு அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதிர்பாராத வகையில் தேமுதிக உள்ள வராங்க, OPS ஆதரவு கொடுக்குறாரு, இதெல்லாம் நடக்குது. ஆனா கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருந்த காங்கிரஸ் கட்சியோடு திமுக இந்த கூட்டணி விவகாரத்துல இவ்வளவு இழுத்தடிப்பு நடைபெறுவதற்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இப்போ இருக்குது. காங்கிரஸ் கட்சியிலே ஒரு தரப்பினரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில இருக்கணும், அவங்க மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதி நியாயமான தொகுதியாக தான் இருக்கும், அதை வாங்கி கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது என்றைக்குமே நடந்தது கிடையாது. ஆகவே அதை பற்றி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு சிலர் தொடர்ந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலேயே இந்த 2 எண்ணங்களோடு தலைமை 2ஆக செயல்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு எழுப்புது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர், காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரோட நீங்க ஒரு நேர்காணல் நடத்தி இருக்கிறீங்க. இந்த நேர்காணலின் மூலமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் திருப்பி ரீஹைட்ரேட் பண்றாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுல நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறோம்னு இன்றைய தினம் அதை உறுதி செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா இதை எதை நோக்கி நகருகிறது? அவங்களுடைய உண்மையிலேயே மனநிலை ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்தா தான் திமுக கூட்டணியில நீடிப்போம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்களா, இல்ல இதை பயன்படுத்தி அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா? எப்படி இதை புரிந்து கொள்வது? 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்றது வந்து கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறதான்னு கேட்டா இப்போ வரைக்கும் கூட்டணி வலுவாக தான் இருக்கிறது. ஆனா செப்டம்பர் மாசத்துல இருந்து இந்த பார்கெனிங் அப்படின்னு சொல்றதுக்கான இடம் வந்து செப்டம்பர் மாசம் கரூர் அந்த சம்பவம், நெருக்கடியில இருந்த 41 பேர் வெளியேற சம்பவம், அதன் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள், ஈவெண்ட்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் இந்த பார்கெனிங்கான ஸ்பேஸை உருவாக்குது. ஏன்னா ஒரு புதிய கட்சி உள்ள வருதுன்றப்போ முன்னாடி அதிமுக, திமுக 2 கட்சிகள் தான் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ இதுல அதிமுகவுடன் பாஜக சேர்ந்தனால வந்து திமுகவுடன் இருக்கிறது கொள்கை கூட்டணி அப்படின்னு ஒரு போஸ்டரிங் இருக்கு. கிட்டத்தட்ட 2017 RK நகர் தேர்தலே அவங்க வந்து இணைஞ்சிட்டாங்க எல்லாரும். 2019 கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. 2019 இருந்து ஏறத்தாழ 10 தேர்தல்கள்
உள்ளாட்சி தேர்தல் உட்பட நாடாளுமன்ற தேர்தல் 10 தேர்தலும் வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம திமுகவுடன் அனைத்து கட்சிகளும் கொள்கை கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு புதிய கட்சி, விஜயின் புதிய கட்சி வந்துன்னா அது ஒரு வாய்ப்பா இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு வந்து அங்க போனா வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்றதெல்லாம் இல்லாம குடுக்கட்டு அங்க போயிருவோம் பாரு அப்படின்னு ஒரு ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு இடமாக அதை வச்சிருக்காங்க. ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுனால அதை வச்சு ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாமே, ஏன் கொடுக்கறத வந்து சரின்னு கேட்டுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பார்ப்போம், எவ்வளவு தூரம் கொடுக்குறாங்களோ அவ்வளவு தூரம் வாங்கிக்குவோம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் கட்சிகள் அணுகிறதா பார்க்க முடியுது. அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது காங்கிரஸ். ஏன் இது காங்கிரஸோட ஆரம்பிக்குது, மற்ற கட்சிகள் ஆரம்பிக்கல, எல்லா கட்சிகளும் ஆதரிச்சாங்க. எல்லா கட்சிகளுமே விஜய்க்கு அந்த நேரத்துல வந்து தங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சாங்க. எந்த ஒரு கட்சி, ஈவன் திமுக தலைவர் முதல்வர் அவர்களே வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் மீது ஒரு பரிவு தான் காமிச்சார். இது எங்க அடுத்த லெவல் போகுதுன்னா, ஆனா முதல்வர் அவர்கள் வந்து விஜய்க்கு தொலைபேசி அழைத்து ஆறுதல் கூறல. ஆனா அந்த நேரத்துல அவசியம் இல்லாத நேரத்துல தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு நண்பர் என்ற முறையில வந்து போன் பண்ணி ஆறுதல் தெரிவிக்கிறாரு. ஆனா இந்த ஆறுதல் தெரிவிப்பு இது திமுக சலசலப்பு ஏற்படுத்தல. ஏன்னா அவர் முதல்வரிடம் தகவல் தெரிவிச்சுட்டு தான் அந்த தொலைபேசி அழைப்பை மேற்கொள்றாரு. அந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிக்குது. ஸோ அப்ப எங்க ராகுல் காந்தி வந்து விஜயுடன் பேசி கொண்டிருக்கிறார், எங்களுக்கு அங்க ஒரு தொடர்பு இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அங்க போக முடியும் அப்படின்றத வந்து திரும்ப திரும்ப காங்கிரஸ் சொல்வதை விட தாவேக்கு அதிகம் பேச ஆரம்பிச்சாங்க. தாவேக்கு அதிகம் பேச விட்டியும் சரி இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலான்றதுதான் அதை நீங்க ஒட்டி எழுந்த கோரிக்கைகள் தான் இந்த ஆட்சியில் பங்கு வேணும்ன்றது, அதிக எண்ணிக்கையிலான சீட்டு நாங்க போட்டியிடுவோன்றது, எங்களால நாங்க 2006 செஞ்ச தவறை திரும்ப செய்ய மாட்டோம் அப்படின்ற முழக்கங்கள் எல்லாமே வந்து இந்த புள்ளியிலிருந்து இங்கிருந்து ஆரம்பிக்குது. இதை உணர்ந்த திமுக நவம்பர் மாதமே வந்து ஒரு சிலரை அனுப்பி, தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பி அங்க வந்து காங்கிரஸ் தலைமையிடம் பேசினதன் விளைவாக தான் ஓகே நாங்க வந்து அப்படிலாம் போகல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், அது உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க கமிட்டி அமைச்சிருவோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் உடனடியாக கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி உடனடியாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து முதல்வர்கள் சந்திச்சு நாங்க கமிட்டி அமைச்சிருக்கோம், கூட்டணிக்கு எங்களை பேச்சுவார்த்தைக்கு நம்ம தொடங்குவோம்னு விருப்பம் தெரிவிச்சிடறாங்க. ஸோ அங்கேயோட வந்து அது இன்டாக்டா இருக்கும், நாங்க திமுக தான் இருக்கோம் அப்படின்றது வந்து தலைமை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மறைமுகமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 3வது ஒரு கட்சி இருக்கு, அது எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கு அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய பிரதிநிதித்துவம், அதாவது நம்பர் எண்ணிக்கை, அதாவது வந்து நாடாளுமன்ற ஆகட்டும், ராஜ்யசபா சீட் ஆகட்டும், அல்லது இங்க இருக்க சட்டமன்ற தேர்தலில் ஆகட்டும், அது தங்களை எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். ஏன்னா திமுகவின் நிலைப்பாடு என்னன்னா 25 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் முன்னாடியே ஒப்புக்கொள்ளப்பட்டது, இதுல நிறுத்தணும் அப்படின்றதுதான். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்களுக்கான எண்ணிக்கை அதிகரிச்சுக்கணும் அப்படின்றதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடா இருக்கே ஒழிய இது வந்து விட்டுட்டு போனா என்ன கிடைக்கும், என்ன நடக்கும், கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதும் தேர் வெல் அவேர் ஆஃப். இது வந்து தெரியாம வந்து அதெல்லாம் வந்து கலசூழல் புரியாம காங்கிரஸ் செய்யறாங்கனால அவங்க தெரிஞ்சேதான் அதை பண்றாங்க. அவங்க என்ன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றதுதான். இதுதான் இந்த போயிட்டு இருக்கு. நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு ஏன் இழுபறிக்கான காரணம் என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்க எல்லா பெரும்பாலான கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லாலுடைய உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் அழைச்சிட்டாங்க. அழைக்காத கட்சிகள்னு பார்த்தா இப்போதைக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, இந்த கட்சிகளை ஏன் அழைக்கலன்னா இவங்களுக்குலாம் வந்து இதுல ஏன்னா நம்பர்ஸ் இன்னும் சீல் ஆகல. ஓகே, காங்கிரஸோட இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. காங்கிரஸோட ஃபைனலைஸ் ஆனாதான் விசிகாக்கு வந்து உயர்த்தி கொடுக்கலாமா, எவ்வளவு உயர்த்தி கொடுக்கணும்ன்றதுதான் அவங்க நோக்கம் என்னமா இருக்கு, அது எவ்வளவு உயர்த்தி கொடுக்கலாம் அப்படின்றது. அங்க இவங்களோட நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆனாதான் அடுத்து தேமுதிக பேச முடியும். ஸோ அதனால இந்த நம்பர் ஃபைனலைஸ் ஆனாலும் அவங்க இன்னும் அழைக்காமே இருக்காங்க. சரி, அப்ப இந்த நம்பர் ஃபைனலைஸ் ஆகல அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து இன்னொரு முடிவுக்கு வந்து சேரல அப்படின்றதான் அர்த்தம். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலும் கூட தலைமையில இருவேறு எண்ணங்கள் இருக்கிறதா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் இருக்கு. ஏன்னா தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டு தலைமைக்கு அடுத்த நிலையில தலைமையோட க்ளோஸா இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் போன்றவர்களும் கூட இப்படியாக ஒரு முடிவை, தலைமை எடுத்த முடிவை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடு இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்ற போது இந்த கேள்வி எழுது, அப்ப தலைமை உண்மையிலேயே ஒரு முடிவு தான் எடுத்திருக்கா, இல்ல தலைமையிலே 2 முடிவுகள் இருக்கா? நம்ம காங்கிரஸிடம் பேசினதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது வந்து தலைமையிலேயே வந்து ஒரு இருவேறு முரண்பாடுகள் இருக்கிறதா தான் பாக்குறோம். அது முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. தலைமையில் என்ன சொல்றாங்க, திமுகவுடன் ஒரு ஒரு அனுசரணையான போக்கை கடைபிடிங்க அப்படின்றது ஒரு கருத்தாகும். இன்னொரு கருத்து வந்து அனுசரணையா இருப்போம், ஆனா நமக்கான தேவையான உரிமையில வந்து தேவையான நம்மளோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கான தேவையான சீட்ஸை வாங்கிக்குவோம், அப்படி வாங்கி அதை எடுத்துட்டு போவோம் அப்படின்றதான் இருவேறு நிலைப்பாடுகள் இருக்கிறது உண்மை. அப்படி ஒருவேளை தலைமையோட நிலைப்பாடு வந்து இப்படியான முரண்டு பிடிக்கிறது இல்லை, அல்லது இதை வந்து இவ்வளவு நேரம் இழுக்க வேண்டியது இல்லை அப்படின்றத நிலைப்பாடா இருந்திருந்தா காங்கிரஸ் உட்கட்சியில இருந்து அவங்க வந்து ஆட்சியில் பங்கு கேட்கிறப்போ அல்லது திமுக வந்து கடுமையாக சாடி பேசினப்போ அவங்க நடவடிக்கை எடுத்திருந்திருப்பாங்க.
இது தலைமையோட நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா சொன்னது எல்லாமே வந்து இது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதை பேசல, அங்க இருக்க தலைவர் இதை பேசல அப்படின்னா, அப்படி தலைவரோட உடம்புல நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல இயல்பாக. அப்ப தலைமையும் அதை விரும்புது அப்படின்றதான். இன்னொன்னு பேசினவர் யாரும் வந்து ஒரு ஒரு கிளைக்கழக செயலாளரோ ஒரு வந்து ஒரு வட்ட செயலாளரோ கிடையாது. பேசினவர் நாடாளுமன்றத்தோட காங்கிரசின் அவைத்தலைவர். அவர் பேசுறாரு, அவைத்தலைவர் பேசுறாருன்றப்போ அவர் வந்து காங்கிரஸோட ஒரு மெசேஜ் இல்லாம தலைமையின் ஒரு வந்து ஒரு மெசேஜ் கிடைக்காம அதை பேசியிருக்க மாட்டார். நீங்க தலைமை இரண்டாக இருக்குது அப்படின்றீங்க. யார் தலைமை வந்து அந்த இரண்டு தலைமையில எந்த தலைமை வந்து காங்கிரஸ் அதாவது திமுகவோடு இருப்போம், அவங்க கொடுப்பதை வாங்கி கொண்டு இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க? எந்த தலைமை கூடுதல் இடங்கள் அதிகாரத்துல பங்கு அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க? பழைய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓல்டு காங்கிரஸ், அதாவது சோனியா அவர்கள் வெளிவந்த பழைய காங்கிரஸ் அல்லது பழைய மூத்த கேடர்கள், அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா, அவங்களுக்கு வந்து எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் எல்லோருமே வந்து திமுகவோடு இருப்பதை விரும்புகிறார்கள். அதுல இந்த நெருடலான போக்கை கடைபிடிக்கிறதுல வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது வந்து சுமூகமா போகணும், இவ்வளவு தூரம் டிராக் பண்ண வேண்டியது இல்லை, அதுவும் இன்னுமே வந்து ஸ்மூத்தனா அதை முடிக்கணும், சீக்கிரம் எவ்வளவு தூரம் சீல் பண்ணணும், அவ்வளவு தூரம் சீல் பண்ணணும் அப்படின்றதான் பழைய காங்கிரஸ். நீங்க சொல்ற மாதிரி சோனியா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவரோட விருப்பமா இருக்கு. புதிய காங்கிரஸ் அதாவது ராகுல் தலைமையிலான அல்லது ராகுலுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கவர்கள் அல்லது அவர் வந்த பிறகு ஏற்பட்ட இங்க ஆர்கனைசேஷன் வைஸா ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். எமர்ஜான லீடர்ஸ் அந்த நேரத்துல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கு. அந்த ஆஸ்பிரேஷனை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் வந்து இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு சிங்கிள் இன்சிடென்டா சொல்ல முடியாது. பீகார் தேர்தலும் இது நடந்திருக்கு. பீகார்ல தேர்தல் நடந்த பொழுது கூட்டணியில இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடனே வந்து அவ்வளவு ஒரு இணக்கமான சூழல் இல்லை அப்படின்னா வந்து அங்க தேர்தல் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் சொல்றாங்க. அங்க காங்கிரஸ் அங்க பணியாற்றின காங்கிரஸ் நிர்வாகிகளும் அதான் சொல்றாங்க. அதற்கும் காரணம் ராகுல் காந்தி தான். அவர் வந்ததுக்கு பிறகு எமர்ஜான லீடர்ஸா இருக்கலாம். பட் லீடர் சொல்றத அவரோட ராகுல் காந்தி கேட்கிறாரா இல்ல ராகுல் காந்தியினுடைய விருப்பத்தை இந்த லீடர்ஸ் வந்து பிரதிபலிக்கிறார்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. ராகுல் காந்தியின் விருப்பத்தை இந்த லீடர்ஸ் பிரதிபலிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பேன் இண்டியா ஃபுல்லா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, நான் ஒரு லீடரா இருக்கோம். இன்னும் அவர் சுற்றி இருக்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகட்டும் அல்லது இது சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிற டேட்டா சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறவர்களாகட்டும் அல்லது நம்பர்ஸை வச்சு மக்களுடைய சர்வேஸை வச்சு இந்த எண்ணிக்கையை வச்சு நம்மளுக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒரு வலுவான ஆதரவு இருக்கு இந்தியா முழுக்க. அது காங்கிரஸ்ன்றத விட ராகுல் அவர்களுக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு வலுவான ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அதன் வெளிப்பாடாக இவங்க எல்லா மாநிலங்களையும் அதை வந்து அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வராங்களே, அதுல இருந்து அவங்க இன்னும் பாடம் கத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பாடம் கத்துக்கல அப்படின்றதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சுவார்த்தை நமக்கு உணர்த்தும் செய்தி. அப்ப இன்னும் பாடம் கத்துக்கல அவங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு அவங்களுடைய அந்த பலத்தை சோதிச்சு பார்க்க விரும்புறாங்க தோல்விகளுக்கு பிறகும். அப்படி புரிஞ்சுக்கலாம். அவங்க சோதிக்கல. அவங்க சொல்ற மேட்டர் என்னன்னா, அவங்க வந்து நாங்க ஆல்ரெடி இப்போ சர்வே ரிவ்யூ பண்ணிட்டோம். 2021 அவங்க சொன்ன நம்பர்ஸ் என்னன்னா, இப்போ அவங்க கேட்ட நம்பர் 45க்கு என்ன ரேஷனல்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு தர்க்கம் இருக்கும். 45 கேட்கறதுக்கான தர்க்கம் என்னன்னு கேட்கிறப்போ, கடந்த முறை திமுக போட்டிட்டது 173 போட்டிட்டு 133 ஜெயிச்சாங்க. 40 தொகுதியில தோத்துருக்காங்க. அதுல 20 தொகுதிகள்ல அந்த 40ல 20 தொகுதிகள்ல காங்கிரஸுக்கு வலுவான ஒரு பிரசன்ஸ் இருக்கு, ஆதிக்கம் இருக்கு. அந்த 20 தொகுதியில காங்கிரஸ் கொடுத்திருந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க கூடும். அது 20 கூட வேணா, எங்களுக்கு 10வது இப்ப கொடுங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. இன்னொன்னு உச்சபட்சமா போய் காங்கிரஸுக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க எடுத்த சர்வேல அவங்களோட இன்டர்னல் 12% வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்றாங்க. இன்னொன்னு தமிழ்நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்களுக்கு 75% ஆதரவு இருக்கு. கிரீஷ் ஜோடங்கர் சொல்றாப்ல. கிரீஷ் ஜோடங்கர் அவரே சொல்றாப்ல அதிகாரப்பூர்வமா இவ்வளவு ஆதரவு இருக்கு. அதனால இந்த அடிப்படையில நாங்க கேட்கிறோம், இதெல்லாம் எங்க இருக்கு? 75% ஆதரவு அப்படின்றத 75% எப்படி புரிஞ்சுக்கிறது? 75% வாக்கு வங்கி இருக்கிறதா? 75% மக்கள் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியை விரும்புகிறார்கள். எப்படி விரும்புறாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடங்களை திமுக கொடுக்கணும். அதன் அடிப்படையில் இந்த ஆதரவு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களோட நம்பர்ஸ் எதுவுமே வந்து அவங்க ஒரு ஒப்பீனியனுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு சிந்தனை போகும். ஒரு சிந்தனையில இருந்து ஒரு கருத்து உருவாகும். ஆனா இந்த எண்ணிக்கை, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடிலாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம உச்சபட்சமா சிந்திச்சு பார்த்தாலும் அதை வந்து ரியாயப்படுத்துவதற்கு களத்துல அப்படியான சூழல் நமக்கு புலப்படல. அது காங்கிரஸுக்கும் புலப்படுற வாய்ப்பு இல்லை. நம்ம உதாரணம் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கோம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கோம். பல்வேறு கட்சிகளிடம் பேசுறோம், பல்வேறு ஈவன் காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் கூட பேசுறோம் எல்லாத்திலையும். ஆனா யாரும் இப்படியான ஒரு அப்சர்வேஷன் யாரும் கொடுக்கல. கோவால இருந்து அந்த கிரீஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறது வந்து வேப்பாதான் இருக்கு.
தேர்தல் முடிவுகள் மேபி அதுக்கான. இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்ட்டு. 173 தொகுதியில போட்டிட்டீங்க, 40ல தோத்து போனீங்க. 40ல தோத்து போனீங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த சமயத்திலும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில தானே இருந்துச்சு. அந்த 40 தொகுதிகள்ல திமுக தோத்து போகுது அப்படின்னா காங்கிரஸும் அந்த 40 தொகுதிகளில் பலமில்லாமல் இருந்தது. காங்கிரஸோட ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணல திமுகவுக்கு. அப்படிதானே புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் உண்மையும் கூட. ஆனா அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. அங்க வந்து கேண்டிடேட் வேற வெவ்வேறு காரணங்கள் அதுக்கு எடுக்க. ஒரு இடத்துல அதுல திமுக கேண்டிடேட்ட போட்டதுனால காங்கிரஸ்காரங்க வேலை செய்யலன்னு சொல்ல வராங்களா? ஏறத்தால இப்ப அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அது நேரடி திமுகவை எப்படி எந்த அளவுக்கு குற்றம் சாட்டுறாங்கன்னா, இது வந்து அதிக ஆன் ரெக்கார்டு அவங்க பேசுனது இல்ல. காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட மற்றது இது கிரீஷ் அவர்கள் நேரடியாக சொன்னது இல்ல, மற்ற காங்கிரஸ் அவங்க சொன்ன தர்க்கம், இந்த நம்பர் கேட்கறதுக்கான தர்க்கம் சொன்னது. இந்த கேள்வியில அவங்ககிட்ட முன்வைக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அதுல வந்து நேரடி போட்டி வந்து நான் திமுக எப்பவுமே வந்து நேரடி போட்டிகளை வந்து அதிகம் ஜெயிச்சது இல்ல. அதிமுக பாஜக நேரடி போட்டியில வந்து ஒரு 10 தொகுதியில இருந்து காங்கிரஸ் இருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா டேட்டா படி பார்த்தா திமுக வென்ற இடங்கள் வந்து நேரடி போட்டியில அதிகம் வென்றிருக்காங்க. இதுவும் அதிமுக நேரடி போட்டி, பாஜக நேரடி போட்டிட்டு தான் அதிக தொகுதியில் வென்றிருக்காங்க போன தேர்தலில். இவங்க சொல்ற மாதிரி வந்து அந்த 40 தொகுதியிலும் வந்து ரொம்ப பெரிய மார்ஜின், பெரிய இதெல்லாம் கிடைக்காமலாம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி கூட்டணியோட டிரான்ஸ்பர் ஆகாம இருந்திருக்கலாம். வாக்கு ஏறத்தால அதிமுக வந்து திமுக போட்டிட்டு அதிமுக ஜெயிச்சு நேரடியிலும் பாக்குறப்ப ஏறத்தால ஒரு 18 22 தொகுதிகள்ல வாக்கு வித்தியாசம் வெறும் 5000 4000 5000 குறைவான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இதுதான் நிலவர கல நிலவரம். டேட்டா இதான் நமக்கு சொல்லுது. அவங்க பார்த்த டேட்டா இல்ல, அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்போ நான் கேட்டது போல எங்க ஓடு டிரான்ஸ்பர் ஆகல, எங்க தொண்டர்கள் வேலை செய்யல, இல்ல நீங்க போட்ட அந்த பர்டிகுலர் வேட்பாளர் அப்படின்றது தகுதியான நபர் இல்ல, இது மாதிரியான ஒரு காரணங்களை எடுக்கணும்ல. இந்த 40 தொகுதிகளை நீங்க தோத்ததற்கு இதுதான் காரணம். இதை எங்கள்ல இந்த 40ல ஒரு 20 பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி இந்த தொகுதிகளை எங்களிடம் கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு வென்று கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? கிரீஷ் சோடங்கர் என்னதான் சொல்றாரு? இதையே தான் வந்து முதல்வர் அவர்களும் கேட்டிருக்காங்க. நீங்க தொகுதிகள் கேட்கறீங்க, 25 கேட்கறீங்க, 28 கேட்கறீங்க, வேட்பாளர் பட்டியல் கொடுங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க. நாங்க ஒரு இது பாக்குறோம், யார் இருந்தது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருந்தா கொடுத்துறோம். ஆனா இவங்ககிட்ட வேட்பாளர் பட்டியல் இல்ல. காங்கிரஸ் தச்சமயத்துக்கு வேட்பாளர் பட்டியல் கிடையாது. ஏன்னா இன்னும் தொகுதிகள் முடிவாகல, எந்தெந்த எண்ணிக்கை முடிவாகல, எந்தெந்த தொகுதிகள் முடிவாகல, இவங்ககிட்ட வேட்பாளர் பட்டியலும் கிடையாது. இவங்ககிட்ட விருப்ப மனு தான் வாங்கியிருக்காங்க. அந்த விருப்ப மனுலையுமே வந்து கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை தேர்தல் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்கள் எண்ணிக்கை குறைவு. 2021 தேர்தலில் காங்கிரஸ் விருப்ப மனுவோட தொகை, விருப்ப மனு ஒரு ஃபீஸ் கட்டி வாங்குவோம்ல, ஒரு 2500 ரூபா கட்டி நீங்க வந்து விருப்ப மனு வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும். அப்படி விருப்ப மனு வாங்கினவங்க போன 2021 வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து 7000 சொச்சம். இந்த முறை அதை வந்து இளைஞர்கள் அதிகம் வந்து காங்கிரஸ்ல இருக்கணும், அதிகம் பேரை வந்து போட்டியிட வைக்கணும், இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கேட்க போறோம், இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில போட்டியிட போறோம்னு சொல்லி 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனு வாங்கினாங்க. இந்த வாட்டி அதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா 2500 ரூபா கிடையாது, அனைவருக்கும் இலவசமாக விருப்ப மனு கொடுக்கப்படும் அப்படின்னு. இலவசமாக விருப்ப மனு கொடுத்தே வந்தவர் எண்ணிக்கை வெறும் 5000. போனதோட விட 2000 கம்மி. போனதோட விட 2000 கம்மி. இத்தனைக்கும் இலவசமாக கொடுத்து போனவோட 2500 ரூபாய் கொடுத்து 7000 பேர், இந்த மாதிரி இலவசமாக கொடுத்தும் 5000 பேர் தான் போட்டியிடவே விருப்ப மனு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, காங்கிரஸ் தொண்டர்களே வந்து இது சாத்தியம் கிடையாது, காங்கிரஸ் தலைமை கேட்கக்கூடிய, காங்கிரசினுடைய ஒரு தலைமை கேட்கக்கூடிய இந்த விஷயம் சாத்தியம் இல்லை அப்படின்னா தொண்டர்கள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது காங்கிரஸ்ல இருக்க பெரும்பாலானோருக்கு புரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்கள் இருந்து பெரும்பாலானோருக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க இது வந்து மத்திய தலைமையில இருந்து சொல்ற நம்ம எண்ணிக்கை ஒண்ணு இருக்கு, மாநில தலைமை அவங்க வந்து ரியலிஸ்டிக்கா பேசுறாங்க. அவங்க ரியலிஸ்டிக் என்ன சொல்றாங்க, 234 தொகுதியிலும் நம்மளால ஓட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அவங்க நிஜமாவே இங்க இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கவர்கள் அவர்கள் எடுத்த ஸ்டடி, கிளைக்கழகம் எல்லா பக்கம் பார்த்து நம்மளால ஓட் டிரான்ஸ்பர் எவ்வளவு பண்ண முடியும், நம்மளால போட்டியை ஜெயிக்க முடிய தொகுதிகள் கிடையாது, நம்மளால களத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, எந்தெந்த தொகுதியில ஓட் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு பார்த்தா அது ஒரு 125 தொகுதி இருக்கு. அதுல நம்ம போட்டியிடுறதுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அவங்களோடது வந்து ஒரு 30 40க்குள்ள நம்மளால போட்டியிட முடியும், ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு, வெற்றி வாய்ப்பு பெற முடியும்ன்றதான். இந்த 40லயுமே வந்து 100% கிடைக்குமானா இல்ல, அதுக்கும் வந்து திமுக கூட்டணி பலமும் அதுல அடங்கி இருக்கு அப்படின்றதையும் மாநில காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் அவங்க எடுத்த ஸ்டடியில இப்படிதான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அவங்க மோரார்லெஸ் ரியலிஸ்டிக்கா இருக்காங்க அப்படின்னா சரி. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாருக்கும் இருக்க மிக முக்கியமான கேள்வி, திமுகவிடம் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே காங்கிரஸ் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றதா அப்படின்னு இப்படிதான் இதுதான் நம்ம வந்து கிரீஷ் சோடங்கர் அதிகார ஆன் ரெக்கார்ட் அவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கிறோம்.
இந்த மாதிரியான ஊகங்கள் பரப்பப்படுது. வந்து விஜயுடனும் பேச்சுவார்த்தை நடத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவர் அதை வந்து மறுக்கல. ஆமானும் சொல்லல. ஆமாம். இப்ப அதான் ஒரு புதுப்பேட்டை படத்துல சொல்லுவாங்க, விஜய் தனுஷ் போய் கேட்பாப்ல, எங்க வீட்டை கொளுத்துறீங்களா இல்லையாங்க அப்படின்னா அவர் அந்த பக்கம் அரசியல் அவர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, என் மீது அன்பு கொண்டவர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள் யாராவது என் மீது அது பற்று இருக்கவங்க கொளுத்திருப்பாங்க அப்படின்னு தனுஷ் கேட்பாரு. அது எப்படிங்க பதிலாகும்? இன்னும் கொளுத்துறேன்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசணும்னு சொல்லல, பேசணும்னு சொல்லல. இந்த மாதிரியான தேர்தல் சமயங்கள்ல அரசியல் கட்சியுடன் பேசுவது இயல்பு. அதுல தாவேக்காவுடனும் பேசியிருக்கலாம், அதுலயும் அவங்களும் அதுல இருக்கலாம். அது நான் ஈவன் அதிமுகவுடன் கூட நாங்க பேசுவோம். இது வந்து அது வந்து ஒன்னும் பெரிய அதிமுகவோட அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவோடவா? பாஜக கூட ஹாய் சொல்லுவோம், ஒரு ஏர்போர்ட்ல பார்த்தோன்னா ஒரு ஹாய் சொல்லுவோம். அது இந்த தேர்தல் சமயத்துல எல்லா கட்சிகளோடும் பேசுறது வந்து இயல்பு அப்படின்னு அவர் முன்வைக்கிறார். இதன் மூலமாக முதல் முறையாக அவர் வந்து தாவேக்குடன் பேசுறதை வந்து சூசகமாக அல்லது மறைமுகமாக உறுதி செஞ்சிருக்காரு. சரி, இப்ப தாவேக்காவோட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சரி பிளான் ஏ வந்து திமுக கூட்டணி, பிளான் பி அப்படின்றது தாவேக்கா கூட்டணி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஏன்னா கிரீஷ் சோடங்கர் சொன்னதுல இருந்து நான் இதை இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இந்த பிளான் பியை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து சேருவாங்க? தாவேக்காவோடு சேர்த்து அந்த கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க? எவ்வளவு சீட்ஸ் போட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல அது வந்து சும்மா பேச்சுவார்த்தை தானா? சும்மா திமுக கூட்டணியை அச்சுறுத்துவதற்காக, திமுக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தான் இது? 2 பதில் சொல்லிடுறேன். ஏன்னா ஒண்ணு, இந்த பதிலுக்கு வந்து பதில் காங்கிரஸிடமே இல்லை, அதுதான் உண்மை. ஒருவேளை வந்து தாவேக்குடன் இணைந்து போட்டியிட்டால் எவ்வளவு தொகுதிகளை போட்டியிடுவீங்க, யாரெல்லாம் அதுல போட்டியிடுவா, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் அப்படின்றதுக்கு காங்கிரஸிடமே உண்மையாகவே பதில் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இதெல்லாமே வந்து ஒரு கர்ட்டசி கால், அவரோட ஒரு நட்புல இருக்காங்க. இத ஒரு பார்கெனிங் சிப்பா, ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலா தான் அதை பார்க்க முடியுது. மற்றபடி இப்ப சொல்ற மாதிரி எவ்வளவு தொகுதியில போட்டிடுவாங்க, யாரெல்லாம் போட்டிடுவா, என்னென்ன இருக்கும், துணை முதல்வர் வருவாங்களா, அதுக்கெல்லாம் காங்கிரஸிடம் உண்மையிலே பதில் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு அவங்களும் சிந்திக்கல. ஏன்னா நம்மளும் இப்ப சிந்திக்கிறப்ப ஆமா எவ்வளவு போட்டிடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஏன்னா அது ரியலிஸ்டிக்கா இல்ல. ரியலிஸ்டிக்கா இருந்தா இவங்க எல்லாம் வருவாங்க. ஒருவேளை வந்து ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் போட்டிட்டா வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து செல்வபிரந்தேகி வந்து இருப்பாரு, அல்லது துணை முதல்வராக அப்படி ஹைப்போதெட்டிக்கலா வேணா சொல்லலாம். ஆனா அப்படி ஹைப்போதெட்டிக்கலா சொல்றதுக்கான சூழல் கூட இல்ல. ரியலிஸ்டிக்லி காங்கிரஸுக்கும் அந்த பதில் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இது திமுகவை பிரஷர் செய்வதற்கான யுக்தியா அப்படின்றத நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்கிறோம். அவரு திமுக அப்படியெல்லாம் இந்த பிரஷர்க்கெல்லாம் ஈடாகாது, திமுக அப்படிலாம் பிரஷர் பண்ணிட முடியுமா, இதெல்லாம் வாழ்வாசவா போராட்டமா, முடியும்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறாங்க. இதுல இருந்தும் புரிஞ்சு கொள்ளக்கூடியது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பவுண்டரிஸை புஷ் பண்ணுவோம். 25 சொல்றாங்க, அதை நம்ம வந்து ஒரு 27, 20 எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் புஷ் பண்ணுவோம். உள்ளாட்சிகள்ல வந்து பிரதிநிதித்துவம் கேட்போம். இந்த பவுண்டரிஸை புஷ் பண்ணி அவங்க ஒரு பவுண்டரி இவ்வளவுதான் அப்படின்னு ஃபீல் பண்றப்போ மேல தலைமை பேசிட்டு தாண்டி இப்போ நடைபெறக்கூடிய தேர்தல்ல சீட்டுகளோட எண்ணிக்கையை அதிகரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத தாண்டி வேற என்னென்னலாம் வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்? உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், வாரியங்களாக இருக்கட்டும், ராஜ்யசபா தேர்தலாக இருக்கட்டும், இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? கோரிக்கைகள்ல பார்க்கும்பொழுது இவங்க நம்பர்ஸ் ஒண்ணு வந்து உயர்த்தணும் அப்படின்றது. இந்த 25 ஏற்றுக்கொள்ள முடியாது. 25 முடியாது. 25 தான் இப்போ டிஎம்கே தரதுக்கு தயாரா இருக்கு. டிஎம்கேவோட ஸ்டாண்ட் வந்து 25+1, அதுல வந்து உறுதியா இருக்கு. ராஜ்யசபா, அது ராஜ்யசபா ஒண்ணு உறுதியா இருக்காங்க. அது இப்பவே கொடுக்கறதுக்கும் திமுக தரப்பு தயாரா இருக்கு. அதுக்கு மேல வந்து மார்ச்லயே தரதுக்கு இந்த முறையை தர்றதுக்கே தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு சீட்டு கூட திமுக வந்து ரொம்ப ரிஜிடா இருக்காங்க. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் வரலாம். இது போக இவர் நம்ம காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள், அவங்க வந்து தேர்தலில் போட்டிடலாம். திமுக கூட்டணியில வந்து உதயசூரன் சின்னத்திலே போட்டிடலாம். அப்போ ஒரு தொகுதி அங்கேயும் தென் மாவட்டங்கள்ல இருந்து சிறு கட்சிகளா இருப்பாங்க. அது ஒரு நபர் கட்சிகளா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கணும். அவங்களும் 2021 பிறகுதான் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும். இது எல்லாமே அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் வருது. ஒரு ரீஜன்லயும் ஒரு சமூகத்துல இருந்து வர ரெப்ரஸன்டேஷன் வரும்பொழுது அதையும் அகாமடேட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கனால 25 நகர்றதுக்கு திமுக தயாராக இல்லை. ரொம்ப புஷ் பண்ணா 27, 28 அப்படின்றதுதான் திமுகவோட நிலைப்பாடு. 28 வரைக்கும், 28 உச்சபட்சமாக 28, அதற்கு மேல் 30 தொடுறது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் திமுக நிலைப்பாடு. இன்னும் அவருக்கு சொல்ற 30 தொடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, 30 சீட்டோ அதுக்கு மேலோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் திமுக நிலைப்பாடு. இவங்களோட டிமாண்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொகுதிகளை அதிகம் பெறுவது. இவங்க டிமாண்ட் 45 38, 35 அப்படின்னு குறைச்சிட்டே வர்றாங்க. அந்த எங்க வந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. இன்னும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணிக்கைகள் இன்னும் வந்து சேரலை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அதிகாரத்தில் பங்குன்றப்போ மாநிலத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதுக்கு அப்படியான முன்னுதாரணம் இல்ல, அப்படியான இங்க வழக்கம் இல்லைன்னு சொல்லி முதல்வர் நிராகரிச்சிட்டாரு. அதுவுமே அவங்க வந்து மேலோட்டமா ஏற்றுக்கொள்கிறாங்க. உள்ளுணர்வாக அவங்களோட எண்ணிக்கையில மனதளவுல இன்னும் அதை ஏத்துக்கல. என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் சிலபஸ் இஸ் சேஞ்சிங். அவருக்கு பயன்படுத்தின வார்த்தை பொலிட்டிக்கல் சிலபஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் சேஞ்சிங். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு யாரு அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றாரு. ஸோ அது ஆன் த டேபிள் தான் இருக்கு. ஸோ அப்ப இல்ல எங்களுக்கு இங்க வந்து அதிகார பகிர்வு இல்லாட்டி உள்ளாட்சியில வந்து அதிகார பகிர்வு கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இப்ப மாநிலத்துல இங்க கேபினெட் முடியாட்டி உள்ளாட்சியில கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. 2. 3வது வாரியங்கள். உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்ன? உள்ளாட்சியை பொறுத்த அளவுக்கு உள்ளாட்சியை பொறுத்தளவு அதிகார பகிர்வு அப்படின்றது வந்து புதுசு ஒன்றும் கிடையாது. கடந்த முறையே கொடுத்துட்டாங்க. ஆனா கடந்த முறை எப்படி இருந்ததுன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். காங்கிரஸுக்கு ஒரு மாநகராட்சி மேயர் பதவி கொடுத்திருந்தாங்க. மற்ற கூட்டணி கட்சிகள் விசிகா, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக உட்பட உள்ளிட்ட கட்சிகளுக்கு துணை மேயர் பதவி கொடுத்திருக்காங்க உள்ளாட்சிகள். அது போக இன்னும் அடுத்து இருக்கு, நகராட்சி இருக்கு, பேரூராட்சி இருக்கு, ஒன்றியம் இருக்கு, ஊரக பகுதியெல்லாம் இருக்கு. ஸோ அது செக்ரட்டரி நம்பர் கொடுத்துட்டாங்க. மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு பெருசுன்னு பாக்குறப்போ மேயர் பதவி பெருசு. அது கும்பகோணம் மேயர் வந்து காங்கிரஸ் கொடுத்திருந்தாங்க. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு துணை மேயர் கொடுத்திருந்தாங்க. சிபிஐ, விசிகே, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் மேயர் எண்ணிக்கை அதிகமா வேணும். கொள்கை ரீதியா இன் பிரின்சிபல், எண்ணிக்கையில் இன்னும் உறுதியாகல, இன் பிரின்சிபல் அது கொடுக்கறதுக்கு வந்து திமுக பிரச்சனை இல்லை அப்படின்றதான் திமுக வந்து காங்கிரஸ் தெரிவித்திருக்கு. அது கொடுத்துடலாம், அது இன்னைக்கு இன்னும் உருவாகல, தேர்தல் வரட்டும் பார்க்கலாம்னு கூட தள்ளி போட்டுருந்துருக்கலாம். ஆனா அது கொடுக்கறதுல வந்து திமுக ஒப்புக்கொண்டிருக்கிறது. வாரியங்கள்ல கேட்கறாங்க. வாரியங்கள் இப்போ வந்து பல நல வாரியங்கள் இருக்கீங்க. இப்ப இருக்க வாரியத்துல இப்ப இந்த கடந்த முறை 2021 பிறகு வந்து சிறுபான்மை நல வாரியத்துல மட்டும் காங்கிரசின் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் இருக்கு. அந்த மாதிரி வாரியங்கள்ல அதிகம் போஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்றது இதெல்லாம் இப்போதைக்கான கோரிக்கைகள டேபிள்ல இருக்கிறது. ஸோ இந்த வகையில திமுக இறங்கி வருது. நீங்க உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்ல வாரியங்களாக இருக்கட்டும், அந்தந்த இடங்கள் எல்லாம் வந்து கூட கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்ற இறங்கி வருதுன்னு சொல்ல முடியாது. திமுக ஸ்டேட்டஸ்கோ. ஏன்னா நீங்க கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் வந்து இதுக்கு மேலே திமுக கொடுத்ததே இல்ல, நாங்க மெஜாரிட்டி அந்த மாநகராட்சியில் நாங்க மெஜாரிட்டி இருந்தோம், நாங்க தான் மேயர் ஆகும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருந்ததுன்னா இறங்கி வரலாம்னு சொல்லலாம். கடந்த உள்ளாட்சி தேர்தலே ஒரு மேயர் பதவி கொடுத்திருக்காங்க, துணை மேயர் பதவி மற்ற கட்சிகள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அது கொள்கை ரீதியா 2021 பிரச்சனை இல்லாதப்போ இப்பவும் திமுக அது பிரச்சனை கிடையாது. இப்பவும் எண்ணிக்கை உயர்த்துறதுலயும் தயாரா இருக்காங்க. மாநகராட்சி வந்து 25 மாநகராட்சிகள் இருக்கு. அதுல வந்து ஒரு மாநகராட்சி கொடுத்திருக்காங்க, ஆல்ரெடி மேயர் பதவியில் இருக்காப்ல. அதுல வந்து உயர்த்தி கொடுக்கறதுல திமுகவுக்கு பிரச்சனை பிரின்சிபலி கொள்கை ரீதியாக எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி செஞ்சிருக்கிறது தான் இப்பவும் அடுத்த முறை செய்ய போறாங்க. வாரியங்கள்லயும் கொடுக்காம இல்ல, ஆல்ரெடி ஒரு முன்னுதாரணம் இருக்கு, பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க, இன்னும் கூடுதலா கொடுக்க போறாங்க. இதுல இறங்கி வர்றதுன்ற திமுக வலுவாக தான் இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாட்டிலையும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொன்னு இந்த 5 ஆண்டுகள்ல அவங்களோட ஓட் பேஸும் சரி, கேடர் ஸ்ட்ரென்த்தும் சரி அதிகரிச்சிருக்கு. மகளிர் ஆகட்டும், இளைஞர் அணி ஆகட்டும், மகளிர் அணி ஆகட்டும், அல்லது கட்சி ஆர்கனைசேஷனல் வைஸே வந்து ஸ்ட்ரென்த்தனா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே வந்து டிஜிட்டல் பூத் ஏஜென்ட் வச்சிருக்க ஒரே கட்சி திமுக தான். நீங்க பூத் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க, ஆனா பூத் ஏஜென்ட் போக டிஜிட்டல் பூத் ஏஜென்ட்னு வச்சிருக்கிறது ஒரே கட்சி திமுக தான். அவரால் ஒரு மூளை முடுக்கல பூத்துல ஒரு பிரச்சனைனா கூட சென்னை தலைமையில இருந்து அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு 10 நிமிடத்துல அந்த பிரச்சனை சரி செய்ய முடியும். அது 2021 சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. 2021 தேர்தலில் பணியாற்றவங்க பேசும்போது ஒரு குக்கிராமத்துல, உதாரணத்துக்கு மதுரையில இருக்க ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு பூத்துல ஒரு பிரச்சனைனா கூட அது அங்கிருந்து பிளாக் ஆகுதுன்னா அதை அடுத்த 10 நிமிடத்துல சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்ககிட்ட. அதனால இந்த வாட்டி தேர் இன் வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் டிஎம்கே. அவங்க இடத்துல இருந்து தான் அதை அணுகுறாங்க. அவங்க இறங்கி வந்து இதுவும் காங்கிரஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு இருக்காங்களே ஒழிய திமுக தன் நிலையிலிருந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்ல இருந்தா அதை அணுகுறாங்க. சரி, நான் இப்போ காங்கிரஸுக்கு பி பிளான் இருக்குதா அப்படின்னு நான் கேட்டபோது, அதே போல திமுகவுக்கும் ஒரு பி பிளான் இருக்கான்னு கேட்க வேண்டிய தேவை இன்னைக்கு எழுந்திருக்கு. காரணம், காங்கிரஸ் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் போகுது அப்படின்னா திமுகவுக்கு ஏதாவது பி பிளான் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா? காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இல்லாட்டினா காங்கிரஸ் அடம் பிடிக்குது, சரி 2 பேருக்கு ஒரு மிடில் பார்த்து வருவோம், நானும் விட்டு கொடுக்க இறங்குறேன் அப்படின்ற மாதிரி திமுக இறங்கி வந்து 30+ சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக எவ்வளவு இறங்கி வந்தாலும் 30+ சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, இவங்க 2 பேர்ல இருக்க கேம் என்னன்னா, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த குரல்கள் வந்தது, அது வந்து இப்ப வந்து இல்ல, இப்ப மாநில அரசுல வேணாம், உள்ளாட்சியில் வந்திருக்குன்ற நோக்கம் வந்து காங்கிரஸுக்கு 2006 ரிப்பீட் செய்ய வேண்டும், திமுகவுக்கு
இப்ப எதிர்காலத்தில் எக்காலத்திலும் 2006 மாதிரியான ஒரு நிலைமை வரவே கூடாது, மைனாரிட்டி கவர்மெண்ட் வரவே கூடாதுன்றது திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அத எப்படியாவது கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஆட்சி தேர்தல் பங்கு இப்ப கேட்க வேணாம். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மைனாரிட்டி வரும். அவங்க போட்டியிட தொகுதியில் குறையும் பொழுது மைனாரிட்டி வரும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்துடலான்றதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பிளான் வந்து திமுகவை அதிக இடங்களில் போட்டியிட வைக்க கூடாது. கடந்த 2021 போட்டியிட்ட இடத்தை விட ஏற்கனவே வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தேமுதிக வந்துருச்சு, மற்ற கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்பாங்க, ஓபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிறு சிறு கட்சிகள் வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுகவே நினைச்சாலும் 173 அப்படின்றது சான்ஸே இல்லை இந்த எலெக்ஷன்ல. அதை இன்னும் புஷ் பண்ணி 140 130 அந்த அளவுக்கு குறைக்கணும்னு காங்கிரஸ் திட்டமிட்டு இந்த வேலையை செய்தா. சொல்லும்போது வெளிப்படையாக அதை சொல்லல, ஆனா உள்ளுணர்ந்த ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் அப்படின்றப்போ அவர்களுடைய உள்ளுணர்ந்த நோக்கம் என்னன்றது வந்து திமுகவை குறைந்த தொகுதிகள் போட்டியிட வைத்து 2006 ரிப்பீட் செய்யணும். அதன் மூலமாக நம்ம ஆட்சியில் அதிகாரத்து பங்கு நம்ம கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்றது அவங்க நோக்கமா இருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது யாரும் வெளிப்படையாக வந்து இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லல. பட் திமுக கம்மியா புரியுது. ஆமா, இதுதான் அவங்க எண்ணமா இருக்கு. திமுக இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரே ஒரு அந்த திமுக 1967 ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்து 200 தொகுதிகள் 173 அந்த ஆவரேஜ் 170 173 அப்படின்னு பிளஸ் அப்படின்றத திமுக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000 2006 இந்த முறை அந்த 2 முறை தான் வந்து தொகுதியில குறைச்சிக்கிட்டாங்க. இடத்துல ஒரு கட்டத்துல வந்து திமுக கம்மியா போட்டுட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்த காலம்லாம் இருக்கு. அந்த ஸ்லம்புக்கு பிறகு 2006க்கு பிறகான தேர்தல்கள்ல திமுக அதிக தொகுதியில போட்டிடுறது அப்படின்றது இன்னும் நிலைப்பாடா இருக்காங்க. திமுக இறங்கி வந்தாலும் அந்த இறங்கி வர்றது அப்படின்றது வந்து 27 28 தான். அதுக்கு மேல இறங்கி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நீங்க இந்த வரை அவங்க வச்சிருக்க டார்கெட் வந்து 173 சாத்தியம் இல்லை, 165க்கு குறையாமல் போட்டியிடணும் அப்படின்றதான். 8 தொகுதிகள் கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த 8 தொகுதிகள்ல வந்து விசிகாக்கு எவ்வளவு கொடுக்க முடியும், காங்கிரஸுக்கு எவ்வளவு கொடுக்க முடியும், வர தேமுதிக எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றதான். மற்ற கட்சிகள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வச்சிடலாம். இவங்களுக்கு தனிச்சின்னம் கொடுக்குறப்போ இந்த 8க்குள்ளதான் வந்து அவங்களோட நம்பர்ஸ் இருக்கும் பிரிச்சு கொடுக்கறது. தாவேகா உண்மையிலேயே காங்கிரஸை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க தரப்புல இருந்து காங்கிரஸ இன்னும் முடுக்கி விடுறதுக்கு ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அது தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகாக்கு இன்றைய நிலையில காங்கிரஸ் மட்டும் இல்ல, எந்த கட்சிகள் வந்தாலும் அவர்கள் வந்து ஏதாவது கட்சிகள் வந்துடாதா, காங்கிரஸ் மட்டும் டெஸ்பரேட்டா இருக்காங்க அலையன்ஸுக்கு வந்தா இட் வில் பி என் மாரல் பூஸ்ட். அது ஒரு போஸ்டரிங்கு எங்களை நம்பி வந்திருக்காங்க பாரு அப்படின்னு. ஆனா இங்க இருக்க எல்லா கட்சிகளும் அவர்ல வந்து ஒரு நெகோசியேஷனுக்கான ஒரு சிப்பா தான், பார்கெனிங்கான ஒரு சிப்பா தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய யாரும் சீரியஸ் கண்டென்டரை எடுக்கல கட்சிகள். இதுதான் தாவேக்கோட நிலைமை. தாவேக்கான டெஸ்பரேட்டா தேர் லுக்கிங் ஃபார் சம் பார்ட்டி. அது காங்கிரஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. காங்கிரஸ் இல்லாம வேற எந்த கட்சிகள் வந்தாலும் அவங்க குட்டி குட்டி ஒரு நபர் கட்சிகள் வரலாமே கூட கொண்டாட்டமா தான் பேசுறாங்க. முன்னாள் நிர்வாகிகள், ஏதோ ஒரு திராவிட கட்சியில வந்து ஒரு கிளைக்கழக நிர்வாகியா இருந்திருப்பாரு, அவர் வந்துட்டு அதிமுக உடஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அவரு பல தேர்தல்கள்ல பங்கெடுத்திருந்திருக்க மாட்டாரு. அதுக்கெல்லாமே பெரும் கொண்டாட்டமா தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க தேர் டெஸ்பரேட். தாவேக்கா டெஸ்பரேட்டா இருக்கு. 2 திராவிட கட்சிகளும் தேர் ஸ்ட்ராங் இன் தேர் பேஸ். அவங்க வந்து தாவேக்கானால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றலாம் இல்ல, அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் வைஸா தாவேக்காவிடம் வலுவான கட்டமைப்பை வச்சிருக்காங்க 2 திராவிட கட்சிகளும். அவங்க தாவேக்காக்கு செல்ற நபர்கள் எல்லாம் வந்து இங்க திராவிட கட்சிகளால அவங்க பயன்படுத்த முடியாம இருந்தனாலதான் அவங்க போயிருக்காங்க. ஒருவேளை அவங்கள திராவிட கட்சிகளால் பயன்படுத்தி இருக்க முடியும் களத்துல அப்படின்னா திராவிட கட்சிகளே பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு நல்ல அரசியல்வாதியா அல்லது நல்ல கட்டமைப்பு வச்சிருக்க ஒரு தலைவர் வந்து எந்த கட்சிகள் தான் இலக்க தயாரா இருந்திருப்பாங்க. அதுவும் நீங்க சொன்னது போல இது மாதிரியான ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட், புது கட்சியினுடைய வரவு, இந்த மாதிரியான சூழல்கள்ல அப்படியாக விரும்ப மாட்டாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஸோ அந்த வகையில இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி வர்றதுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அகாமடேட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பேக் டோர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே புரிஞ்சுக்கணும். பேக் டோர்ல செஞ்சுக்கிறாங்கன்ற வார்த்தை தான் வந்து சரியா இருக்கும். ஆனா அது இப்ப இருக்க சூழல்ல பேக் டோர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது அது வந்து அது ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன்ல பயன்படுத்தப்படுது. ஆனா அது வந்து திரைமறைவு பேக் டோர் அப்படின்னு சொல்றதை விட அது வந்து அன்அபிஷியலா ஆஃப் த ரெக்கார்டா அப்படின்ற வார்த்தையை வேணா போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் வச்சிருக்கனால நாங்க எதுவும் திரைமறைவா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் நாங்க பின்வாசல் வழியா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எதிர்ப்புக்கலாமோ. ஆனா பேரலா அதுக்கான சமிக்கைகள் எல்லா கட்சிகளுடனும், கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுடனும் ஒரு ஃபீலர்ஸ் சென்ட் பண்றது, ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கறது அப்படின்றத வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தாவேக்கா அது எல்லா கட்சிகளுடனும் வந்து ஒரு கனெக்ஷன்ல இருக்கு. ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது நான் பேசுவோம் அப்படின்னு ஒரு கனெக்ஷன்ல தான் வச்சிருக்காங்க எல்லா கட்சிகளுடனும். இப்படி ஒரு கேள்வி எழுதல. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னர் வந்து அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஒரு தலைமை இருந்தது, 2ஆம் கட்ட தலைமைகள் கூட இருந்தாங்க. அந்த 2ஆம் கட்ட தலைமைகள் மாநில கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல வந்து சீட்டுகளை வாங்கினாங்க, போட்டியிட்டாங்க.
இப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைமை மிஸ்ஸிங்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப. சிதம்பரம் இருக்கிறாரு. அவருடைய அந்த வாய்ஸ் அப்படின்றது இன்னைக்கு காங்கிரசினுடைய மேலிட தலைமையில ஸ்ட்ராங்கா எதிரொலிக்கலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. ஸோ இதுக்கு முன்னாடி குலாம் நபி ஆசாத் இருப்பாரு, அவர் நேரடியாக வருவார், கலைஞர் அவர்களை சந்திச்சு பேசுவார். எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அவர் தான் வந்து இந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான ஒரு தலைமையாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்லை, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஈவன் திமுக சைட்லையும் கூட அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான ஒரு போக்கு இல்லையோ, அப்படியா புரிஞ்சுக்கலாமா? இது காங்கிரஸுக்கு மட்டும் தனித்துவமான ஒரு ஒரு சிக்கல் அல்லது தனித்துவமான ஒரு மாற்றம் அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த சேஞ்ச் வந்து இது வந்து ஜென்ரேஷன் சேஞ்ச் சொல்லலாம். அரசியல்ல வந்து ஒரு தலைமுறை மாற்றம். இந்த தலைமுறை மாற்றம் வந்து அதுதான் வந்து இதை வந்து இன்னும் ரிஃப்ட் அதிகரிக்கிறதாகட்டும் அல்லது வந்து பட்டுன்னு பேசுறது, இந்த கோரிக்கைகள் வந்து பெரிய முழக்கங்களா இருக்குது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸின் புதிய நிலைப்பாடு கிடையாது. காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி கேட்காததும் ஒன்றும் கிடையாது. சிதம்பரம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கடந்த தேர்தலில் சிதம்பரம் அவர்களும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு. அவர் தலைமை தாங்கி கூட்டணி பேச்சு ஈடுபட்டிருக்காரு. அவர் ஊடகங்கள்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. ஆனா அப்ப அது இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறல. ஏன்னா அப்ப இவ்வளவு ஊடக அந்த கடந்த காலங்கள் அவர் அந்த கேட்ட காலங்கள்ல தேர்தல்கள்ல இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறல. ஏன்னா அவரு பேசின வார்த்தைகள் மெஷர் பண்ணி பேசுறாங்க. அவங்களோட வேர்ட்ஸை, அவங்களோட அதை வந்து எந்த பதத்துல பேசுறாங்கன்றதும் இருக்கு. நீங்க வீராவேசமா பேசுறப்போ அதோட தாக்கமும் நீங்க வந்து கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையில இருக்கு. என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்றதுக்கும் நாங்க கேட்டிருக்கோம். எங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன, ஏன் நாங்க கேட்கக்கூடாது அப்படின்றக்கும் நாங்க கேட்டிருக்கோம்னு சொல்றோம். நாங்க ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கறப்போ இந்த ஜென்ரேஷன் சேஞ்சில் வர்ற ரிஃப்ட் பக்குவம் பத்தலை அப்படின்னு சொல்றதை விட இந்த டிஜிட்டல் ஏராக்கு அல்லது இந்த நியூ ஏஜ் பொலிட்டிஷியன்ஸ் அல்லது நியூ ஜென்ரேஷன் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ்னால வந்து அந்த பக்குவமின்மை வந்து எல்லா பக்கமும் வெளிப்படுது. இது வந்து திமுக அதிமுக காங்கிரஸ்ன்னு சொல்லாம ஓவரால் எல்லா பக்கமும் அந்த பக்கம் வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி பாஜக இருக்கும் பார்த்தா பாஜக தமிழ்நாட்டுல ரொம்ப காலம் இருக்கதான் செய்யுது. நம்ம ஈலா கணேசன் அவர்கள் பார்த்துருக்கோம், பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்திருக்கோம், தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் பார்த்திருக்கோம். ஆனா அண்ணாமலை வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு இங்க ஒரு ரிஃப்ட் தெரியுது. கட்சிக்குள்ளேயும் சரி மாநிலத்திலயும் சரி ஒரு ரிஃப்ட் தெரியுது. டிடிவி தினகரன் வந்து முன்னாடி அப்ப இருந்த டிடிவி தினகரன் அவர்களோட பாதை ஒரு மாதிரி இருந்தது. ஆனா அவரு அமமுக தொடங்கியதுக்கு பிறகு அவருடைய பேச்சுன்னு பாக்குறப்போ அதுல ஒரு மாற்றம் தெரியுது. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் உள்ள வரும்பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்றதும் அப்படிதான் இருக்காங்க, பேசுறதும் அப்படி இருக்கு, ரியாக்ஷனும் அப்படி ரியாக்ஷன் நிறைய இருக்கு. அதுல வந்து கேட்டலிஸ்டா இப்போ தாவேகா வேற வந்து கேட்டலிஸ்டா தாவேகா வந்திருக்கு. இப்போ அவங்களோட ரொம்ப அவங்க வந்து ரொம்ப இதெல்லாம் பார்க்கல. அவங்க போட்டு காரண காரியம்லாம் அவங்க பாக்குறதே இல்லை. பிளைண்டா நம்புறது அப்படின்றது ஒரு போக்கு வந்து ஒரு 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 ஆரோக்கியமான போக்கு இல்லைல்ல. இது உண்மையிலேயே இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது. இது வந்து ஒரு பெருங்கூட்டம் அரசியலற்ற கூட்டமா இருக்கனால ஏற்பட்டதன் விளைவு வந்து இந்த மாதிரி தலைமைகள்லயும் பிரதிபலிக்குது. ரியாக்ஷனரியா பேசணும், நம்ம வீரியமா பேசினாதான் நம்மளோட குரலை சுத்தி பேசினாதான் நம்மளோட அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு. டிப்ளமசி எல்லாம் தேவை கிடையாது. நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல்ல வந்து இவ்வளவு குரலை சுத்தி பேசினவங்களோட எங்க வென்றிருக்குன்னு நமக்கு தெரியல. பேசியிருக்காங்க, பேசி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா யாரும் வந்து குரலை சுத்தி பேசி அவங்களை அடிச்சு நாங்க வென்றெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வரலாறு பார்த்தது கிடையாது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.